ஆக இந்த மச்ச சாஸ்திரம்ல இந்த மச்ச சாஸ்திரத்தினோட அடிப்படையிலே நம்ம ஒரு பையனையோ பொண்ணையோ ஒரு வரனா தேடக்கூடாது. இந்த மாதிரி பல சாஸ்திரங்கள் இருக்கு. சாமுத்திரிகா லட்சணம் பார்க்கறது, மச்ச சாஸ்திரம் பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உப்பு கொண்டு வா அப்படின்வாங்க, தண்ணி கொண்டு வா அப்படின்வாங்க. அந்த காலத்துல பிள்ளைங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு நடகையை பார்க்கறதுக்கு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாமா அப்படின்னா, பொண்ணு தண்ணி எப்படி எடுத்துன்னு வருது? ஒரு தண்ணி எடுத்துட்டு வரும்போதுமா அந்த டம்ளர் கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டம்ளர்ல நிரம்பி நிரம்பி வழிய வழிய ஊற்றி கொண்டு வருது அப்படின்னா, பெரியவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணுக்கு சிக்கனம் இல்லை, பொண்ணு வந்து வாழ்க்கையை வந்து நல்ல சரி வர வாழ தெரியாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்களா? அதே பொண்ணு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கொண்டு வருது அப்படின்னா, பொண்ணு சிக்கனமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களா? காஃபி கொண்டு வரும்போது அதாம்மா அந்த கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வர்றது, கொடுக்குற விதம், அதனோட அடக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயம் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் அப்படின்றது இருக்குதாம்மா செஞ்சுச்சு. அதை வச்சு மட்டுமே நம்ம ஒரு பொண்ணுனோட குணாதிசயத்தையும் ஒரு பையனோட குணாதிசயத்தையும் நம்ம முடிவு கொண்டு வந்துடக்கூடாது.